இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஒரு மிகப்பெரிய கல் இயேசுவின் கல்லறைக்கு வாசலாக புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயற்கையாகவே பெரிய கல் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. இப்ப இயேசுவை விரோதித்த வேதப்பாரகர்கள், பரிசேயர்கள் ரோமன் கவர்மெண்ட்டை போய் அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது அவன் 3ஆவது நாள் உயிர் தெல்வன் சொன்னான். அவன் உயிர் தெல்றானோ இல்லையோ, அவனுடைய சீசர்கள் அந்த உடம்பை எடுத்து கொண்டு போய் திருடிட்டு எங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி உயிர் தெழுந்துட்டான்னு பொய்யான செய்தியை பரப்பிடுவாங்க. அதனால அந்த கல்லறைக்கு காவல் வைக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. அப்போ அங்கிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட காவலாளிகள் இருக்காங்க, நீங்களே முடிஞ்ச வரைக்கும் அதை பத்திரப்படுத்திக்குவாங்க. ஆகவே பாருங்க, அந்த கல்லுக்கு மேல ஒரு முத்திரை இடப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் சில காவலாளிகள் காவலுக்கும் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இப்ப இந்த சகோதரிகள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதே தெரியாம அந்த கல்லறைக்கு அதிகாலையிலே வராங்க. மரித்து போன இயேசுவின் சரீரத்திற்கு அவசரமா இறுதி மரியாதை செஞ்சதுனால அந்த கடைசி நேரத்தில் செய்ய முடியாம போனதை செய்யறதுக்காக கந்த வர்க்கங்களோடு பரிமள தைலத்தோடு வராங்க. வரும்போதுதான் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி கொள்றாங்க. ஐயோ, அங்க ஒரு பெரிய கல் இருக்க, அந்த கல்லை எவன் நமக்காக புரட்டி போடுவான்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்லை புரட்டி போடணும்னா அதிகாரம் வேணும். இந்த கல்லை புரட்டி போடணும்னா அனுமதி வேணும். இந்த கல்லை புரட்டி போடணும்னா உடலிலே வலிமை வேணும். ஏன்னா அது பெரிய கல். இப்போ இவங்க கையில் அதிகாரமும் கிடையாது, இவங்களுக்கு யாரும் அனுமதியும் கொடுக்கல. இவங்க அவ்வளோ பேரும் சகோதரிகள் அந்த கல்லை புரட்டுற அளவுக்கு அவங்க சரீரத்திலும் பலம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து அப்படி பார்த்தபோது அந்த கல் புரட்டப்பட்டது. என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பயங்கரமான பூமி அதிர்ச்சி. அப்ப அந்த முத்திரை உடைந்தது. அந்த காவல் காத்த காவலாளிகள் மயங்கி விழுந்தார்கள். ஒரு தூதன் அந்த கல்லை புரட்டி அந்த கல் மேல உட்கார்ந்தார். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்திற்கு எது இந்த பெரிய கல்லை போல தடையா இருந்ததோ அந்த தடை நீங்கி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட அதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், அனுமதி இல்லாமல் இருக்கலாம். நீங்க அந்த தடையை மாற்றுவதற்கு பலம் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக அந்த அதிகாரத்தையும் அந்த அனுமதியையும் அந்த பலத்தையும் அவர் தந்து உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க இந்த வார்த்தையை நம்புறீங்க? பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்த போது அவனை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த சீஷர்கள், அவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், சபை மக்கள், அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவனை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி யார்ட்டையும் போய் அவங்க அனுமதியும் கேட்க முடியாது. ஆனா பாருங்க, அதிகாரமும் இல்லை, அனுமதி இல்லை நாங்கள் பெரிய புரட்சி பண்ணி அந்த சிறைச்சாலையை உடைச்சி அந்த காவலாளிகளை அடிச்சு துரத்தி எங்கள் பாஸ்டர் பேதுருவை வெளியே கொண்டு, அந்த அளவுக்கு பலமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அதை செய்தார். இதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் இதை செய்ய முடியாது, அனுமதி இல்லாததுனால என்னால் செய்ய முடியாது, பலம் இல்லாததுனால என்னால் செய்ய முடியாது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்கள் பிரச்சனையே அல்ல, உங்களுக்கு உதவி செய்கிற தேவன், அதிகாரம் உள்ள ஆண்டவர், அவர் அனுமதித்தான் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரியும்ல. அப்ப அனுமதி தருகிற அந்த கர்த்தரை, சகல வல்லமையுடைய அந்த இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க. இந்த மாதம் தடைகள் எல்லாம் விலகி இருக்கிறத காணும். அந்த பெரிய கல் அது புரட்டப்பட்டது. அப்போ உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களால் அதை செய்யவே முடியாது, உண்மைதான். ஆனா உங்கள் சார்பில் கர்த்தர் இந்த மாதம் செயல்பட்டு எல்லா தடைகளையும் நீக்கி
உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இதில் வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நிச்சயமாக இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட காத்திருக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பாக எந்த அதிகாரமும் ஜெயிக்க முடியாது. இந்த உயிர்த்தெழுந்த அதிகாரம் செயல்பட இந்த உலக அரசாங்கம் அனுமதி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட உங்களிடத்தில் எதுவும் பலம் தேவையும் இல்லை. தேவையானது எல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. அவரை நோக்கி பார்ப்போம், கண்களை ஏறெடுப்போம், கர்த்தருக்கு நேராக நாம் கண்களை திருப்புவோம். நிச்சயமாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எல்லா தடைகளும் நீங்கி இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆச்சரியமா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு டிவைன் என்கவுண்டர் அங்கே நடக்குது. தேவ தூதனை சந்திக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை நீங்கள் சகோதரர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வேலையும் கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஏன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தர தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சந்திப்பை உடையவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கணும். அது மாத்திரமல்ல, இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற மாதம் இது. விசுவாசியுங்கள். அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது போல உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் புரட்டப்படும். பரிசுத்த பிதாவே, இந்த புதிய மாதத்தில் நீர் தரப்போகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.